ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு அன்ஸ்வீட் அண்ட் கோவா, அதுக்கடுத்து பவுடர் சுகர், அப்புறம் பாதாம் தோல் உரித்து அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு அந்த கோவா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையாக தனித்தனியாக போட்டு லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக பவுடர் சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நானே இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எப்படி சொல்லிட்டு வீடியோ என்ன சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு டின்னில் மாற்றிட்டு அவனில் 160 டிகிரியில் 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இந்த முட்டை மிட்டாய் வரும்னு சொல்லிட்டு. நான் கூட எக்ஸ்மெல்லாம் வரும், ஏன்னா பேர் முட்டை மிட்டாய் அப்படின்றதுனால அப்படிலாம் நினச்சேன். ஆனால் எக் சேர்த்துருக்க மாதிரியே இல்லை, செம்ம ஜூஸியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிக்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.